நிக்கிற இடம் தெரியாம நின்னுட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கு. யாரு? கணவரனுக்கு திருடா பிடிக்கும். எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். இட்ஸ் ஓகேடா. இட்ஸ் ஓகேடா. சோக்கடா. என்னமோ நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா என்னமோ நடக்க போகுது. ஒரு குடும்பத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. என்னம்மா ஏதோ கோயிலுக்கு போய் தங்கிட்டு வரதா சொன்னாங்க. இவங்க என்னமோ இப்பதான் கல்யாணம் ஆனவங்க மாதிரி மாலையும் கையுமா வராங்க. பண்ண கல்யாணத்துக்கே பலன் இல்ல, இதுல இன்னொரு கல்யாணம் வேறயா? இது கோவில தங்கி பரிகாரம் பண்ணி பூஜை பண்ணணும்னு காட்டணுங்கிறதுக்காக கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் வெறும் பில்டப் தான். பாப்பா வா அஞ்சலி. கோயில தரிசனம் எல்லாம் எப்படி இருந்தது? சிறப்பா இருந்துச்சுமா. அஞ்சலி என்ன மாலை எல்லாம்? இதுவா அத்தை, அந்த கோயில் குருக்கள் அம்மன் கழுத்துல இருந்த மாலையை எடுத்துட்டு வந்து கொடுத்து எங்க 2 பேரையும் மாத்திக்க சொன்னாரு. அந்த மாலை தான் இது. ரொம்ப நல்ல சகுனமா இருக்குமா? அம்மா ஒரு கால் வருது, பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அஞ்சலி இது எப்படி? குடு. அண்ணி அதெல்லாம் ஒரு சகுனமா? அர்ச்சகரை கேட்டா மாலை எடுத்து கொடுக்க போறாரு. நான் போனா 4 மாலை கூட வாங்கிட்டு வந்துருவேன். நீ சுலோச்சனா, இது கேட்டு வாங்கிட்டு வந்ததில்ல, அவங்களா கொடுத்தது. அஞ்சலி சொன்னத நீ கேட்டல்ல? எல்லாருக்கும் இது கிடைக்காது. அதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும். இந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. நான் தாலியை இழந்துட்டு விதவையா நிக்கிறேன். நீ தாலி கட்ட ஆள் இல்லாம நிக்கிற. நம்மளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அஞ்சலி? என்ன அஞ்சலி? அத்தை, தப்பு நடந்துருச்சு அத்தை. அஞ்சலி அது தப்பில்ல அஞ்சலி, அதான் சரி. ஆமா. என்னடி? அப்போ ஜமீனுக்கு வாரிசு வர்றது கன்ஃபார்ம் ஆயி போச்சு. இதுக்காக தான் இத்தனை நாளா நான் காத்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா தாயி, அந்த அம்மன் அருளால எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சு. இது தப்பு இல்ல அஞ்சலி. நீ இத்தனை நாள் கழிச்சு கோயிலுக்கு போனதுதான் தப்பு. கோயிலுக்கு போய் தங்குற முடிவை நான் முன்னாடியே எடுத்திருக்கணும். அது மட்டும் நான் எடுத்திருந்தேன்னா இந்நேரம் என் பேர இந்த ஜமீனோட அடுத்த வாரிசா என் கையில இருந்திருப்பான். சரி விடு, எது எது எப்பப்ப நடக்கணுமோ அப்பப்பதான் நடக்கும். நடந்துருச்சுல்ல, எனக்கு அது போதும். இவ என்னத்த சொல்லிருப்பா? உங்க அத்தை இப்படி முழுங்குறாங்க. அத்தைய சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏதாவது போய் சொல்லிருப்பாமா? ஆ, ஆ. அத்தை,
பிரசாதம் எடுத்துக்கோங்க. இரு, இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல உங்க மாமா கிட்ட சொல்லிட்டு வரேன். நீ இந்த மாலையை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வச்சுட்டு விளக்கேத்தி சாமி கும்பிடு. இந்தாங்க சித்தி, பிரசாதம் எடுத்துக்கோங்க. கோயிலா போனா புண்ணியம் வேணா கிடைக்கும், ஆனா புள்ள எல்லாம் கிடைக்காது. பிரகதி, இந்த ஜமீனோட வாரிசு பெத்து கொடுக்க போறது நான். அதனால எதுக்காக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க? பேசாம என் பிள்ளைக்கு ஆயா வேலை பாரு. அப்படியா? சரி, பாக்கலாம் யாரு பிள்ளைக்கு யாரு ஆயா வேலை பாக்குறாங்கன்னு. ஓகே சார். சரி, ஓகே, பாய். உங்க கூட கொஞ்சம் பேசணும், வெளியே வாங்க. மகதி, என்ன? வாங்கன்னு சொல்றேன்ல. என்னவா இருக்கும்? எதுக்கு நம்மள வர சொல்றா? என்ன மகதி? கார்ல வந்து ஏறுங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எது கேக்குற மகதி? கோவில்ல 2 பேரும் ஸ்டே பண்ணீங்களே, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அங்க எதுவும் நடக்கவே இல்லையே. அதான் நான் போய் சொன்னேனே. போய் சொல்லாதீங்க மாமா. நான் போய் சொல்ல மகதி. இல்ல, உங்க 2 பேருக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. மகதி, அது கோவில் காம்பவுண்ட்ல இருந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸ். அங்க எப்படி நடக்கும்? அதுவும் இல்லாம நீ இவ்வளவு சொல்லியும் நான் எப்படி அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுவேன்? எதுவுமே நடக்கலனா அஞ்சலி குட்டி ஜமீன் வர போறேன்னு இப்படி சொல்லுவா? இல்ல உங்க அம்மா ஏன் அவகிட்ட எனக்கு பேரன் பிறக்க போறேன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க? இல்ல மகதி, அஞ்சலி கோவிலுக்கு போய் தங்கி இருந்து பூஜை பண்ணதை வச்சு அப்படி சொல்லிருக்கலாம்ல. அவ சொன்னதுக்கு அம்மா அப்படி ரியாக்ட் பண்ணிருக்கலாம். என்னால இத நம்ப முடியல மாமா. கோயிலுக்கு போயிட்டு வந்த ஒருத்தி எப்படி குழந்தை பிறக்கணும்னு சொல்லுவா? அவ சொன்னதுக்காக ஒருத்தவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்க? மகதி, அவங்க 2 பேரும் என்ன அர்த்தத்துல பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு நீ என்ன சந்தேகப்படுறியா? இதுக்கு வேற எந்த அர்த்தமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல மாமா. அதனாலதான் நான் சந்தேகப்படுறேன். இது பாரு மகதி, நீ என்ன சந்தேகப்படுறேங்கிறதுக்காக நடக்காத நான் நடந்துச்சுன்னு எப்படி ஒத்துக்க முடியும்? அப்படின்னா அவ அத்தை காதுல என்ன சொன்னா? அவ ஏதோ ரகசியம் சொல்லிட்டு இருந்தா. அத கேட்டுதான் அத்தை எனக்கு பேரன் பிறக்க போறேன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அவ என்ன சொல்லிருப்பா? அது எனக்கு எப்படி தெரியும்? இல்ல மாமா, என்ன இவங்க 2 பேரும் காருக்குள்ள உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? இல்ல மாமா, எனக்கு உண்மை தெரியற வரைக்கும் நான் உங்களை விடுறதா இல்ல. மகதி, ஏன் காரை ஸ்டார்ட் பண்ற? இங்க வச்சு கேட்டா நீங்க உண்மையை சொல்ல மாட்டீங்க. வெளியில போய் பேசிக்கலாம். மகதி,
ராஜாக்கும் இவளுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ராஜா ஏதாவது சிக்கல்ல மாட்டிருக்கானோ, இல்ல மகதிக்கும் ராஜாக்கும் தீர்க்கப்படாத ஏதாவது பழைய பிரச்சனை இருக்குமோ? பார்க்கலாம். எங்கேயும் காணுமே. ராஜா எங்க போனா? என்ன அஞ்சலி, யார தேடுற? அது உனக்கு தேவையில்லாத வேலை. உன் வேலையை பார்த்துட்டு போ. நீ தேடுறவர் இங்க இல்ல. நீ உன் ஆசை கணவனை தானே தேடுற. அவர் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மகதியோட கார்ல வெளியில போனாரு. நில்ல அஞ்சலி, எதுவுமே சொல்லாம போற. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு. இங்க இருந்து அவங்க கார்ல வெளியே போறதுக்கு முன்னால கார்லயே உட்காந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதை நான் பார்த்தேன். நான் பார்த்ததை அவங்க பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் காரை வேகமா எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அதுக்கு என்ன? இங்க பாரு, ராஜா எனக்கு புருஷன் ஆவறதுக்கு முன்னாடியே மகதி பிரகதிக்கு சொந்த மாமா. அவன் கூட சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ போட்டு கொடுக்கற அளவுக்கு அது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா அஞ்சலி, சின்ன வயசுல இருந்தே மகதிய ராஜாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிட்டு இருந்தாங்களாம். பிரகதிக்கும் கல்யாணம் பண்றதா தான் இருந்தாங்க. தெரியும் அஞ்சலி. ஆனா பிரகதி ராஜாவை மறந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா மகதி அப்படி இல்லையே. ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை மகதி மனசை விட்டு போலன்னு நான் சொல்றேன். முதல் ஆசையும் முதல் காதலும் நம்ம மனசை விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. பிரகதியோட முதல் காதல் ராஜா மேலனா, ராஜாவோட முதல் காதல் ஏன் மேல. அது இருக்கிற வரைக்கும் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். அஞ்சலி, என்னோட முதல் காதல் கூட ஓ மேலதான். நான் பிரகதியை கல்யாணம் பண்ணிக்கலையா? கல்யாணம் வேற, பிடிச்சிருக்கிறது வேற. ராஜாவிய நம்பிக்கிட்டு இருக்காம அதுக்கு ஆல்டர்னேட் என்ன பண்றதுன்னு யோசி. உனக்கு செட் ஆகலனா அவனை மட்டுமே நம்பிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காம நமக்கு செட் ஆகிற இடத்துல ஒரு செட்டப் பண்ணிக்க வேண்டியதானே? இப்ப அதான் ட்ரெண்டே அஞ்சலி. வாய் மூடு. யாரோட கம்பேர் பண்ற? நான் ஒன்னும் உன்ன மாதிரி கேவலமானவ கிடையாது. ஆஸ்திக்கு ஒண்ணு ஆசைக்கு 100ன்னு வாழ்றவ நான் இல்ல. என்னோட ஆசையதான் என் ஆஸ்தியா நினைச்சு வாழ்றவ. நீ ராஜா மேல இருக்க நம்பிக்கையில கொஞ்சம் அதிகமா தான் பேசுற. நான் ஒன்னு சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. என்னைக்கா இருந்தாலும் ராஜா உன்னை விட்டு போக தான் போறான். ஹே, உன்ன மாதிரி போலி ஜோசியருங்களை நான் நிறையவே பார்த்திருக்கேன். இதெல்லாம் ஏமாறவங்க கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட வேண்டாம். அஞ்சலி, இது ஜோசியம் இல்ல, நடக்க போற உண்மை. ராஜா கொஞ்சம் கொஞ்சமா மகதி பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருக்கான். அது தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. அவங்க 2 பேருக்குள்ளயும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஏண்டா, உனக்கு வேற வேலையே இல்லையா? போடா போ. உன் பொண்டாட்டி உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கா, அதை கெடுத்துக்காத. போ அஞ்சலி, போ. ராஜாக்கும் மகதிக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் நான் அதை உருவாக்கி காட்டுறேன். மகதி, மாமா, என்னை ஏமாத்தணும்னு நினைச்சீங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விபரீதத்துக்கு நான் பொறுப்பு கிடையாது. மகதி, நான் எங்க உன்னை ஏமாத்தினேன்? கோவில்ல உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. என்ன அது? என்ன சொன்னா கேளு மகதி, அங்க எதுவும் நடக்கல. உண்மையை சொல்லுங்க மாமா. நான் சொல்றதா உண்மை மகதி, அங்க எதுவுமே நடக்கல. எதுவுமே நடக்காம ஜமீன் வாரிசு எப்படி வரும்? ஐயோ மகதி, அவங்க ஏன் அப்படி பேசினாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. தெரியலையா?
ஆனா ஒண்ணு, அஞ்சலி வயித்துல ஜமீன் வாரிசு இருக்குன்னு தெரிஞ்சா போதும், அடுத்த நிமிஷமே நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். உங்களையும் உயிரோட இருக்க விட மாட்டேன். இப்படி தினம் சாவறதுக்கு பேசாம ஒரேடியே செத்துலாம் போல இருக்க. நான் சாகும் போது சும்மா எல்லாம் சாக மாட்டேன். எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிட்டு தான் சாவேன். நீங்க பண்ண கொலைக்கு இந்நேரம் ஜெயில இருந்திருக்கணும். நான் ஏதோ விட்டு குறை தொட்ட குறைன்னு உங்களை கல்யாணம் படிக்கலான்னு பார்த்தா நீங்க என்னைய ஏமாத்த பாக்குறீங்கல்ல? மகதி, நான் எதுவுமே பண்ணல. அம்மா சொன்னாங்க தான் நான் கோயிலுக்கே போனேன். இல்லன்னா நான் எதுக்கு போறேன்? அவங்க சொன்னதுக்காக போனீங்க. அவங்க சொன்னாங்கிறதுக்காக தங்கி இருந்தீங்க. அவங்க சொன்னாங்கிறதுக்காக புள்ளைய பெத்துக்குவீங்களா? இல்ல மகதி, அப்படிலாம் இல்ல. பின்ன எதுக்காக அங்க தங்குற விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லல? பொண்டாட்டிய பார்த்ததும் அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு வருதோ? மகதி, எல்லாரும் பாக்குறாங்க, கொஞ்சம் பொறுமையா தான் பேச. யார் பார்த்தா எனக்கு என்ன? எனக்கு ஏன் வாழ்க்கை போயிட்டு இருக்குங்கிற பயம், வயித்தெரிச்சல், நான் கத்துறேன். ஐயோ, இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் ராஜா வரலையே. போன இடத்துல லேட் ஆயிருந்தா இப்படி ஒரு வேலையில மாட்டிக்கிட்டேன். வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லலாம்ல. ராஜா இப்படி சொல்லாம கொல்லாம வெளியே போக மாட்டானே. அப்படியே போனாலும் கால் பண்ணாம இருக்க மாட்டான். இப்போ என்னன்னு சொல்லவும் இல்ல, கால் பண்ணவும் இல்ல. அந்த ஜெயராம் வேற ஒரு பக்கம் அதுவா இருக்கும் இதுவா இருக்கும்னு குண்ட தூக்கி போடுறான். மகதி, கட் பண்றான். பொண்டாட்டி கிட்ட இருந்து போன் வந்ததும் வேகமா எடுத்து பேசுறீங்கல்ல? மகதி, ஏதாவது அவசரமா இருக்கும். இதை விட அவசரம் இந்த உலகத்துல வேற எதுவும் இல்ல. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, கோவில்ல உங்களுக்கு எதுவுமே நடக்கலன்னு. என் வார்த்தையை விட உனக்கு சத்தியம் தான் பெருசா படுது இல்ல? அந்த அஞ்சலி உங்க பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உங்களை நான் நம்ப மாட்டேன் மாமா. எனக்கு சத்தியம் பண்ணுங்க, என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க மாமா. பண்ணுங்க மாமா. பண்ணுங்க பண்ணுங்க மாமா. உன் மேல சத்தியமா நான் எதுவுமே பண்ணல, என்ன நம்ப. சரி, காரை விட்டு இறங்குங்க. எதுக்கு இறங்குங்கன்னு சொல்றேன்ல. இதுக்கு மேல நீங்க அஞ்சலியோட நெருங்கி பழகிறத நான் பார்க்கவே கூடாது. இருக்க மாட்டேன். சரி, வீட்டுக்கு நடந்தே வாங்க. மகதி, மகதி, எந்த இடமே தெரியலையே, இறக்கி விட்டு போயிட்டா. ஏறி உட்காருங்க. உங்களை விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்ல. உங்களை என்னால நம்பவும் முடியல. எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் அம்மா சொன்னாங்க, அஞ்சலி சொன்னான்னு உங்க வேலையை காட்டுறீங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. இல்ல மகதி, இனிமே இப்படிலாம் சொல்ல மாட்டேன். நம்புறேன், என்னை ஏமாத்திராதீங்க.
போயிடுச்சு. மொபைல் வேற எங்க வச்சேன்னு தெரியல. கனகாக்கா, 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 கனகாக்கா. கனகாக்கா, எல்லாரும் எங்க போயிட்டாங்க?